ஐயோ, ஒயின் ஷாப்ல ஒரு கட்டிங்காக காத்திருக்கிறவனுக்கு தான் இன்னொரு கட்டிங்காக காத்திருக்கிறவனுடைய ஃபீலிங்ஸ் புரியும். இந்த பச்சைக்கு நம்ம ஃபீலிங் புரிய மாட்டேங்குதே. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல, எப்ப வருவானோ தெரியலையே. ஐயோ, வாயா 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 வாயா. இங்கிலீஷா, தமிழா, மலையாளமா, தெலுங்கா, சைனீஸா? இதுல நீ சொன்ன எல்லா மொழியும் கலந்துருக்கு. ஐயா, ஜாலி. எஸ். ஏடா டேய், நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா? 30-40 வருஷமா இதையே பார்த்து பார்த்து தேஞ்சு போயிருக்கீங்கடா. தேஞ்சு போயிருக்கா? சீடிய சொல்றாயா? அப்பா என்ன மோன நான் பயந்துட்டேன். ஆமா, இத பார்த்தா தெரியுமா? இத போட்டா தான் தெரியும், பார்த்தா தெரியாது. சூப்பர். ஐயோ, யோ எவ கடப்பான் வேடிக்கை பார்க்காதா? உள்ள போய் வேலை பாரியா? நீ போங்க. வீட்டுக்குள்ள வச்சு விளக்க மாத்தால எவ்வளவு நேரம் திருந்த மாட்டேங்கறானே. உன்ன ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? காட்டெருமைக்கு சேலை கட்ட மறுகால பொண்டாட்டி அவளை நீ எப்படி கட்டிக்கிட்ட? எல்லாம் என் தலையெழுத்துப்பா. மங்காத்தா அஜித் மாதிரி இருக்கிற நான் இங்க, தூள் சொர்ணாக்கா விட கேவலமா இருக்கிற அவன் இங்க. அதானே பார்த்தேன், அவனமும் பண்ணி எப்படி ஒன்னா சேர்ந்துச்சுன்னு. நான் போட்டோவும் பார்க்கல, ஒரு இளவி பார்க்கல. பொண்ணு பார்க்கறதுக்காக அவன் ஊருக்கு சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தப்போ ஒரு கிழவன் தடுத்து நிறுத்தி ஒரு போட்டோவை காமிச்சான். நானும் அதை பார்த்துட்டு யாரு இந்த கரடி குட்டின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, இப்ப நீ பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிட்டு இருக்க அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணோட அப்ப நான் தான் சொன்னான். பொண்ணு போட்டோல பாக்குறதுக்கே இவ்வளவு கேவலமா இருக்க மூஞ்சி, நேர பார்த்தா இதை விட கேவலமா இருக்கும்னு சொல்லிட்டு இது வரையிலும் 41 மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு காரி துப்பிட்டு போயிட்டாங்க. 42வதா நீ வந்து பிடிக்கலன்னு சொன்னா அவ தூக்குல தொங்கிடுவா. அதான் அப்செட் ஆகாம இருக்க உன்னை வழியிலேயே மடக்கி பொண்ணை பிடிச்சிருந்தா ஊருக்குள்ளவா, இல்லன்னா இப்படியே போயிடுன்னு சொல்ல வந்தேன். அப்படி ஒருவேளை உனக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா 10 ஏக்கர் நிலமும் வந்தாவா ஒரு பைக்கும் பல்கா 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட் தரேன்னு சொன்னான். நீ என்ன சொன்ன? நான் அழகா அமௌண்டான்னு யோசிச்சேன், அமௌண்ட்டை டிக் அடிச்சேன். அதான் கேட்டேன். பிச்சா ஆனா ஒண்ணு பிச்சா, அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லாம அவள குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பத்திரிக்கா பத்தியா உனக்கு ஒரு சிலையா வைக்கணும் பிச்சா. அது ஒரு பெரிய கதை. சொல்லுப்பா. நான் ஃபர்ஸ்ட் நைட்ல ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நைட் கதை அப்புறம் காட்டுறேன், முதல்ல இத பார்க்கலாமா? டேய் பச்சை, எனக்கு எப்படி குழந்தை பிறந்ததுங்கிற விஷயத்தை கேட்ட நீ செத்த. கூப்பிட்டு பாத்துருவோம். அண்ணே அண்ணே அங்கிள். டேய், யாரா நாங்கள் கூப்பிடுத? யாரா? நான் தான் அங்கிள். ஏய், கால் அண்ணன் ஒன்லி, புரியுதா? டேய், நம்ம நிர்மலா கூட லவ்வரா? என்ன டூயட் வரல? நம்மளுக்கு எதுக்கு டூயட்னு விட்டாங்களோ? அண்ணா ஸ்கூல் வாசல் ஐஸ் வைப்பார்ல கிருஷ்ணமூர்த்தி, அவர் இன்னைக்கு வரல. அவர் ஊர் இங்க தான் சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அவருக்கு வீடியோஸ் எல்லாம் கிடையாதுப்பா. இப்படியே நேரா போனீங்கன்னா இல்லைங்கடா, இன்னும் சொல்லி முடிக்கல. இப்படியே நேரா போனீங்கன்னு வச்சுக்கோ, லாஸ்ட் லெஃப்ட் ஒன்று கட்டும், அங்க ஒரு கோவில் இருக்கும், அங்கதான் காண்டாமிருகம் மாதிரி படுத்து கிடப்பாரு. போங்க. அதுவும் அங்க படுத்திருக்காரா? வாங்கடா. என்னடா இவ்வளவு தூரம்? ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஐஸ் வைக்க வரல? ஐஸ்காக்கடா இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஐஸ்காரருக்காக வந்தோம். என்னடா வேற ஏதாவது கெட்ட போடணுமா? ஆமா, இவர் பெரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஏற்கனவே சொதப்பினது பத்தாதா? உர்ரா, அன்னைக்கு ஏதோ சொதப்பிடுச்சு, அதுக்காக எனக்கு நடிக்க தெரியாதுன்னு அர்த்தமா என்ன? என்ன கெட்ட பண்ணணும் சொல்லுங்க. இவங்க பெரியப்பா செத்துட்டாருன்னு போய் சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் போட்டோம். எங்க வாத்தியார் மாலையோட வந்தாலும் வருவாரு, கொஞ்ச நேரம் போனோமா நடிக்கணும். படமாவது ஒழுங்கா நடிப்பே இல்லை, அதுலயும் சொதப்புவியா? ஆனாலும் நீங்க ரொம்ப கிண்டல் பண்றீங்கடா. அது சரி, இன்னைக்கு நீங்க ஐஸ் வைக்க ஸ்கூலுக்கு வரல? ஐயோ, என்னாச்சுண்ணா? நேற்று நைட்டு கலெக்ஷன் கொடுத்துட்டு வரும்போது சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுடா. குறுக்கு ரோட்டில் வரும்போது லாரி வந்து மோதிடுச்சு, சைக்கிள் உடஞ்சிடுச்சு. நான் அப்படியே நின்றுட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. சைக்கிள் இல்லை, அதனால தான் சரக்கு எடுக்க போல. ஏய், என்னடா பண்ண போறீங்க? குமாரோட பழைய இரும்பு கடையில போட்டு காசு வாங்க போறீங்களா? ஆமா, அந்த குமார் கடையில உடஞ்சு போன பழைய பென்ஸ் கார் எடுத்துட்டு போனாலே 10 ரூபாய்க்கு மேல தர மாட்டான். இதை எடுத்துட்டு போனா அப்படியே அள்ளியா தரப்போறான். உன் சைக்கிளை சரி பண்ணி எடுத்துட்டு வரோம். ஏய், நான் சைக்கிள் ஷாப் போய் கேட்டேன்டா, 300 ரூபா ஆகும்னு சொன்னான்டா. நீ இங்கே இரு, நாங்க போயிட்டு வரோம்.
கைக்கு கை மாறும் பணமே தனத்தானின தானின நனனே தனத்தான தான தனி நானே தனித்தான தான தனி நானே. அண்ணே கண்டமாய் கிடக்கு இது ஐஸ் விக்கிற கிருஷ்ணமூர்த்தியோட சைக்கிளே கொஞ்சம் பண்ணி கொடுங்கண்ணே. தம்பி ஐஸ் விக்ரம சைக்கிளா இருந்தாலும் சரி அவிச்சு மூட்டை விக்ரம சைக்கிளா இருந்தாலும் சரி 300 ரூபாய் இருந்தா இங்க நில்லுங்க, இல்லைன்னா போயிட்டாருங்க. பாவம் சின்ன பசங்க பண்ணி கொடுப்பா. யோ மீச, நீ நடுவில் பூந்துட்டே இருந்த, அப்புறம் நீ தேக்கறது கூட தின்ன இருக்காது. வாய மூடு. அண்ணே நீங்க சரி பண்ணலாம் பரவாயில்ல, அந்த ஸ்பேனரை மட்டும் கொடுங்க, நாங்களே சரி பண்ணிக்கிறோம். ஸ்பேனர் மட்டும் எதுக்குடா? டயரு டியூபு ஏன் கடையை எடுத்துக்கோங்க. அதுக்கு தானே நான் லோன் போட்டு கடை வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. என்னங்க வாங்க. ஐயோ என்னடி ரொம்ப அர்ஜென்ட், கொஞ்சம் வந்துட்டு போங்க. ஐயோ அவங்களுக்கு ஏதோ அவசர வேலை போல இருக்கு, நீங்க போலன்னா சொல்லுங்க, நாங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனாப்பா என் வேலையை நானே பார்த்துக்கிறேன். யோ மீச மீச சார், ஒரு 5 நிமிஷம் இந்த கடையை பார்த்துக்கங்களேன், நான் இப்பவே வந்துடுறேன். சரி போயிட்டு வா. நீங்க டெய்லி வந்து இங்கேயே உட்காருங்க. உங்களுக்கு தான் வேலை தெரியுமில்ல, டக்குன்னு ஸ்பேன் எடுத்து பண்ணுங்கப்பா. ஐயோ அவர் 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லி இருக்காரு. 5 நிமிஷமா? அவர் போன காரியம் 1 மணி நேரம் ஆகுண்டா. அண்ணே 5 நிமிஷத்துல வருவான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவன் அப்படித்தான்டா சொல்லிட்டு போவான். எத்தனை நாளா நான் பார்த்துட்டு இருக்கேன். யோ ஒரு கோயில படுக்க மாட்டேன், கோவில் மேடு மாதிரி கோவிலா படுகிற. ஏய் எங்கடா சைக்கிள் ரிப்பேர் பண்ணி எடுத்து வந்தீங்கடா? எப்படிடா காசுக்கு என்னடா பண்ணீங்க? ஐசே கான்ஃபிடென்ட் இருந்தா கேலண்டர்ல வந்து தேதி கிளிக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். நல்ல பசங்கடா நீங்க. நேத்து நைட்டு சிவகார்த்திகேயன் என் கனவுல வந்தாண்டி. வந்து என்ன பண்ணா? வந்து ரஜினி முருகன் படம் பார்த்துட்டியான்னு கேட்டான். அண்ணா அண்ணா, ஆளுக்கு ஒரு ஐஸ் கொடுங்க. இந்தாங்கண்ணா காசு. ஐஸ்காரனே ஐஸ்காரனே, அவங்க கிட்ட காசு வாங்காதீங்க. அவங்க வாங்கின எல்லா ஐஸ்க்கும் காசு நான் தரேன். எங்களுக்காக அவங்க கிட்ட காசு வாங்காதீங்க, எங்ககிட்டயே காசு இருக்கு, இந்தாங்க பிடிங்க. காசு வாங்காதீங்க. அவங்க வாங்கின எல்லா ஐஸ்க்கும் காசு நான் தரேன். இது என் வாழ்க்கை பிரச்சனை. ஏய் இந்த கிறுக்கனே காசு கொடுக்கட்டோண்டி, நம்ம இந்த காசை வச்சு கமர் கட்டு வாங்கிக்கலாம். சரி அவங்க கிட்டயே காசு வாங்கிக்கோங்க, வாங்கடி போலாம். ₹20 எடு. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. எதுக்குப்பா நான் உன்னை மன்னிக்கணும்? இந்த வயசில் பண்ணாமல் என் வயசுலேயே பண்ண முடியும்? நாளைக்கு உனக்கு ஒரு ஜுரம் காய்ச்சல்னு வந்தால் ரசம் வச்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கப்பா. அண்ணா ரசத்துக்காக எல்லாரும் கல்யாணம் பண்ணுவாங்கண்ணா. கடையில் காசு கொடுத்தா ரசம் மோர் தயிர் எல்லாம் பாஸ்ட் கட்டி கொடுக்குறாங்க. சரி சரி காசு எடு. என்கிட்ட நயா பைசா இல்லைண்ணா. ஐஸுக்கு காசு கொடுக்க வக்கில்ல, உனக்கு ஒரு லவ் ஒரு கேடு. கையில் பைசா கிடையாது, உனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு சைக்கிள் வேற. குத்துங்கண்ணே குத்துங்க. நிர்வா மேடத்துக்காக கை குத்து இல்ல கத்தி குத்து கூட வாங்குவேன். கரெக்ட் ஆயிடுச்சு. கண்டம் பண்ண வேண்டியதான். இருக்கிறானுங்களே, உதவி கூட வர மாட்டாங்களா அந்த ஊரில்? டேய் எவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருப்பீங்க? தூக்கி விடலாம்ல. ஹெல்ப் பண்ணுங்கடா. இந்த பீட்டர் ஒரு வேலையெல்லாம் வேண்டாம், தூக்கி விட்டு ஐஸை ஃப்ரீயா தருவியா? ஏய் லஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குடா. இருந்துட்டு போட்டோம், நாளைக்கு நாங்க கூட கவர்மெண்ட் ஷாப் பார்க்க போறோங்க தானே. 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ் தூக்கி விடுங்கடா. எங்களுக்கு 4 ஐஸ் வேணும். ஆள் 3 பேர் தானே இருக்கீங்க, 4வது ஐஸ் யாருக்கு? அது உனக்கு தேவையில்லாத கேள்வி. 3 1 4 தர முடியுமா முடியாதா? சரி தரேன் வா.
இந்த பக்கம் வா. ஐஸ் கொடுங்க ஐஸ் கொடுங்க. இருடா இப்பதானே தூக்கி இருக்கீங்க. ஆமா நீங்க புதுசா இருக்கீங்களே, இதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல ஐஸ் வித்துட்டு இருந்தீங்க? சீசனுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பண்ணுண்டா. அப்ப நீங்க கடைசியா பார்த்த வியாபாரம் என்ன? கசாப் கடை. கசாப்பு கடையா? இந்த 4வது ஐஸ் கேட்டல, அதையும் வாங்கிட்டு போ. அக்காட்ட போய் இந்த ஐஸை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓ அக்காவுக்கா? அக்கா தங்கச்சி இல்லாத வாழ்க்கை கூட ஒரு சாபக்கேடு தான். ஹேய் இங்க வா வா வேகமா. இவ்வளவு நேரம் சைக்கிள் கீழே விழுந்து கிடந்தது இல்ல, தூக்கி விடலாம்ல. என்ன யாரும் தூக்கி விடலையா? உன்னை யாரும் தூக்கி விடலையா? நான் ஐஸ் விற்க வந்தேன், நீ என்ன விற்க வந்த? நான் எல்லாத்தையுமே வித்துட்டேன். என்ன வித்த? மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையுமே. முடியல. வேலை வெட்டி இல்லாதவன். ஆமா. வாழ்க்கையின் கடைசியில் இருக்கிற. ஆமா. சரி வா வண்டி சொல்லு. ஹலோ. I love you. I miss you. I need you. ஃபோன்ல போய் பின்ன எதை சொன்னாலும் ஊன்னா சொல்லு. சேலை எப்படி இருக்கு? இவ்வளோ காஸ்ட்லி சேலை எனக்கு தேவையா? என் தங்க சிலைக்கு தங்கத்திலேயே சேலை தைச்சு தரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வேலை செய்கிற இடம் சரியா பேச முடியல. நீ பேசலனா கூட பரவாயில்ல, உன்னோட மூச்சு காத்து இந்த ஃபோன் வழியா என்கிட்ட வருது, அதுவே போதும். ரொம்ப வழியாம ஃபோனை வை. ஒரு கிஸ் கூட ஃபோனை வைக்கிறேன். கிஸ்ஸா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ ஃபோனை வைக்க மாட்டேன். நான் ஃபோனை வச்சிட போறேன். சரி வை. நிஜமா வச்சிருவேன். வை. ஐயோ ஏன் நான் படுத்துறேன்? நீ ஃபர்ஸ்ட் ஃபோனை வை. கிஸ். ஐயோ. எல்லாம் வல்ல இறைவனே, என் கம்பெனியும் எனக்கு கம்பெனி கொடுக்குற பொம்பளைங்களும் நல்லா இருக்கணும். நம்பியாரப்பா. ஏமா அகல்யா, போன மாசம் நம்ம கம்பெனியோட ரினிவல் பண்ணியாச்சா? ஏமா ஞாபகப்படுத்தல? ரினிவல் பண்ணியாச்சு சார். இதோ இந்த ரிசிப்ட். அப்படியா? போன மாசம் பட்டு வாங்கினதுக்கான அமௌண்ட் செட்டில் பண்ண ரெசிப்ட். அது மட்டும் இல்லாம போன வாரம் எவ்வளவு சரக்கு வெளியில போயிருக்குங்கிற எல்லா டீடைல்ஸுமே அதுல இருக்கு சார். பரவாயில்லையே, எல்லாத்தையும் அந்தந்த இதில் ஃபைல் பண்ணிருமா? ஓகே சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுங்க வேலை செய்யறதுனால தான் கம்பெனியை களை கட்டுது. ஆமாப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது நம்ம எல்லாம் நமக்கு தான். வணக்கம் சார். வணக்கம். கும்புறமா தூக்கலாமா? இப்போ தூக்குறா. எல்லாம் நம்ம சிகிடிதாயா, அப்புறம் தூக்கலாமா? ஐயா. ஐயோ ஐயோ, இந்த பொம்பளை நினைச்சாலே மொட்டை தலையெல்லாம் முடி வளர்ந்து போட்டுருக்கப்பா. வணக்கம். வணக்கம்மா. யோ பிச்சை, அங்கங்க வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி 10-15 வருஷம் ஆயிருக்கணும். இதெல்லாம் இன்னும் வேலைக்கு வச்சிருந்தா எப்படியா? பச்சை பழசெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரியா. மறக்க முடியுமா? டெய்லி பழைய சோறு சாப்பிட்டா போர் அடிக்குதா? ஒரு நாளும் சுடுசோறு சாப்பிடலானா? எனக்கு என்னமோ இந்த பைக்கு மேலதான் டவுட். பேசாம இந்த பழைய பைக்கை கொடுத்துட்டு ஒரு புது பைக் வாங்கினா நல்லா இருக்கும் தோணுது. இந்த பைக்ல நம்ம எத்தனை பேர் ஏற்றி போயிருக்கிறோம்? பத்மினி, வாணி, ராணி, விஜயனா எல்லாரும் ஏற்றி போயிருக்கிறோம். இந்த பைக்னால தான் இன்னும் பழைய சோறு சாப்பிட்டு இருக்கோம் பிச்சை. அதெல்லாம் சரிதான். என்னைக்காவது ஒரு நாள் ஏலசா புதுசா இந்த வண்டியில அங்கப்பா என்னமா இல்லையா? நடந்து போற பைக்ல வரமா? உன்னை வீட்டுல கொண்டு இறக்கி விடுறேன். எனக்கு கால் இருக்கு, நடந்து போய்க்கிறேன். இந்த ரத்தினசாமி பயலுக்கு அறிவே இல்லை. வேலை முடிஞ்சு உன்னை நடத்தியே அனுப்புறான். ஆனா அவங்கிட்ட போற எங்ககிட்ட முறைக்காதம்மா. அவன் பெரிய கம்பெனி வச்சிருக்கானு எல்லாரும் அவன்கிட்ட வேலைக்கு போனா எங்களை மாதிரி சிறு தொழில் பண்றவங்க எப்படி பழைக்கிறது? எங்க கம்பெனிக்கு வாமா, வேணுங்கிறது செய்யறோம். பச்சை பிச்சை ரெண்டு பேரும் முதியோர் பென்ஷனுக்கு அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க பிறகு? பிச்சை ரொம்ப கேவலப்படுத்தினாயா?
நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துருக்க கூடாதோ? நாம தப்பு பண்ணிட்டோம் பிச்சை. 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டோமே. பாதகப்பட்டு பிரயோஜனமே இல்ல. வாயா போலாம். அட போய் எல்லாத்துக்கும் அலையிற நீ. பார்த்து வாயா, பழ மாதிரி தெரிச்சிட போறோம். தெரிச்சாலும் பொறுக்கி தின்னுடுவே. ஏய் பரிமளா, நேத்து ஜெயந்தி தேட்டர்ல ஒரு சூப்பர் படம் பார்த்தேன்டி. சும்மா சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நைட் சீன் என்ன டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க தெரியுமா? அதை பார்க்கும்போது சும்மா ஜுவ்வுன்னு ஆயிடுச்சுடி. என்னடி சொல்ற? ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல என்ன டிஃபரெண்டா எடுக்க முடியும்? இத்தனை நாளா நான் இப்படி தாண்டி கேனத்தாம நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சுத்தினாங்கடி. சஸ்பென்ஸ் வைக்காம என்ன டிஃபரெண்ட்னு சொல்லுடி. சொல்லு ப்ளீஸ் சொல்லுடி. அதெல்லாம் சொன்னா புரியாது, பார்த்தாதான் தெரியும். அப்படியா? ஹலோ சன்மியூசிக்ங்களா? ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு தாங்க கிடைச்சிருக்கீங்க. நமக்கு எதுக்கு பொண்டாட்டி? துபாய் கக்கூஸ்ல அடிக்கிறத கக்கத்துல அடிக்கிறவர் வராருடி. பரிமளா, அவர் அப்படி சொல்லாத. 1000 தான் இருந்தாலும் அவர் நமக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. பாத்தியாடி, நம்ம முதலாளி நம்மளுக்கு சம்பளம் மட்டுமா தராரு? என்னம்மா வழக்கமா டால் திவ்யா மாதிரி இருப்பீங்க, இன்னைக்கு என்ன ஒரே தூள் திவ்யாவா இருக்கீங்க? அது இருக்கட்டும் முதலாளி, நம்ம காதல் கொண்டேன் படத்துல தனுஷ் வச்சிருக்க முடி மாதிரி அவ்வளோ அழகா சாஃப்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தலையில இருக்குமா? இந்தாங்க முதலாளி, உங்களுக்காக நான் பூரி சுட்டு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நீ தான் சுட்டு கொண்டாந்துருக்கியா? பூரிய தினம் தின்னு போர் அடிச்சு போச்சு. நாளைக்கு நான் வேணா சுட்டு கொண்டாடுவோம் முதலாளி. உனக்கு ஒண்ணு சுட தெரியாதா? என்ன முதலாளி, நாளைக்கே சுட்டு கொண்டு வந்துடுறேன். ஓ வீட்ல இருந்து. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். சொல்லு. சாப்பிட பூரி கொடுத்து விட்டுமா? பூரியா? அங்கேயும் பூரியாண்டி? வேண்டாமா, நான் இங்கே ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறேன். வீட்டு சாப்பாடுனா சரிம்மா. சுசிலா, நீ என்ன தோசையா கொண்டாந்துருக்க? அடுத்த ரவுண்ட் தேடி போறாருடி. இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சுடா? அக்கா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல செம காமெடி. கல்பனா டீச்சர்னு ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. என்னை விட அழகா? அவங்க எல்லாம் உங்ககிட்டயே வர முடியாது. ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் அவங்க கொஞ்சம் அழகா இருப்பாங்கன்னு சொன்னேன். அந்த டீச்சர் மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கட்ட பிரம்மச்சாரியா போகணும்னு கோபி சொல்லி ஒரே காமெடியா போச்சுக்கா. அக்கா, இவர்தான் ஐஸ்காரரு. என்ன வேட்டி சட்டெல்லாம் பலமா இருக்கு? உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாளா? இல்ல, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறேன். உங்க பையனுக்கா? நானே பையன் தான்டா. டேய், நான் இன்னும் கல்யாணம் ஆகாத கன்னி பையன்டா. எனக்கு தான்டா பொண்ணு பார்க்க போறேன். என்ன இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. பெஸ்ட் ஆஃப் லக். நீயாவது புரிஞ்சுக்கிட்டேம்மா. தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். பொண்ணுங்களுக்கு தான் கரெக்டான வயசுல கல்யாணம் பண்ணணும். ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆனா கூட பரவாயில்ல. கொஞ்சம் லேட்னா பரவாயில்லக்கா. டேய், நீ பேசாம இருடா. கொஞ்சம் வழி விடுங்க, நான் பொண்ணு பார்க்க போறோம். வச்சுக்க. மேடம் வந்துட்டாங்க. நிர்மலா, அந்த பொறுக்கி நமக்காக தாண்டி நிக்கிறான். நமக்காக நீ ஏன் மொத்தமா சொல்ற? நிர்மலாக்காக நிக்கிறான். பேசாம வாங்கடி. அவனை பார்த்தாலே வாந்தி வராம இருக்கு. அவன் மூஞ்சும் முடியும். நீ வரான். மேடம், உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவன் என்ன கார்ப்பரேஷன் பஸ்ஸா வெயிட் பண்றதுக்கு? மேடம், இந்த லவ் லெட்டர் வாங்கிட்டு போங்க. அசிங்கப்பட்டாண்டி தேங்காய் முடி தலையன். திரும்பி பாத்துறாது. திரும்பி பார்த்தனா சினிமால வர மாதிரி லவ் பண்றேன்னு நினைச்சுக்க போறான். ஆமா, அவன் மூஞ்சி திரும்பி வேற பாப்பாங்க அக்கோ. என்னண்ணே இது? லவ் லெட்டரா? ஆமா தம்பி, இது என்னோட காதல் கடிதம் தான். ஆனா இதுல எதுவுமே எழுதலையே. தம்பிகளா, எழுத படிக்க தெரியாதவன் நான் எப்படி எழுத முடியும்? என்னென்ன ஒன்றும் புரியல. எதுவுமே எழுதாம லவ் லெட்டர் கொடுக்குறீங்க. அவங்க வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? தம்பிகளா, என்னோட லவ் லெட்டர் அந்த மேடம் வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் லவ் லெட்டர் கொடுக்க ட்ரை பண்ணாங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அடச்சே. சின்ன பசங்க அசிங்கப்படுத்தாங்களே, படிக்க தெரியலன்னா.
நான் படிக்காத படிப்பா பாடமா? சத்தியம் தான் நாம் படிச்ச புத்தகம் அம்மா, சமத்துவம் தான் நான் அறிஞ்ச தத்துவம் அம்மா, சமத்திரம் தான் நான் நினைச்ச தத்துவம் அம்மா. என்னடா காலையிலே வந்து நிற்கிறீங்க? அண்ணா நீங்க உனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன ஆளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஐஸ் வேணுமா? ஆமா, இவர் கொடுத்த ஒரு ஐஸுக்கே நாக்கு தள்ளுது. அவ்வளோ டேஸ்டா இருக்கு பாரு, இதுல இன்னொரு ஐஸ் வேற. டேய் அண்ணனை கிண்டல் பண்ணாதடா. அண்ணே விஷயத்த நான் சொல்றேன். இவன் எக்ஸாம்ல ரொம்ப கம்மி மார்க் எடுத்துட்டான். அதனால எச்சாம் இவன் வீட்ல இருந்து யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு அதனால நீங்க இவன் அப்பாவா வந்து. என்னது? எங்க அப்பா இவ்வளவு கேவலமா இருக்க மாட்டாரா? எங்க மாமாவா வந்து எச்சம்மா பார்க்க சொல்லு. மாமா இப்படியோட இருப்பாரு? ஆமாண்டா, அந்த ஆள் இப்படிதான் இருப்பான். டேய் யார் என்ன வேலை பார்க்க சொல்றீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமா சார், எங்க மாமாவோட சிரிப்பு அஜித் சிரிப்பு மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்க வீட்டு பையன் எல்லா பாடத்துலயும் ரொம்ப குறைவா மார்க் எடுத்திருக்கான். எங்களுக்கு ரேங்க் தாங்க முக்கியம். பாருடா சார் எப்படி ஃபீல் பண்றாரு. நீ ஒழுங்கா படிச்சு தொலை. ஒழுங்கா படிக்கலன்னா கையை காலை கட்டி தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. சார் கோவப்படாதீங்க, அன்பா சொல்லுங்க. பாத்தியா சார் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. பசங்க படிச்சாதான் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. கையெழுத்துலாம் போட சொல்றாங்க. நம்மளை கோத்து விட்டானுங்களோ. கையெழுத்து போடுங்க சார். கையெழுத்து போடுங்க மாமா. இந்த கருப்பம் வேற சும்மா இருக்கு. கையெழுத்து போடுங்க சார். சார் கையெழுத்த போடுங்க சார். சின்ன பசங்க உங்க பேச்சு கேட்டு நான் வந்தேன் பாரு. என் புத்தி செருப்பால் அடிக்கணும்டா. அதான் அடிச்சிட்டார்ல. நீ சின்ன பையன், உன்னை அடிச்சது கூட பரவாயில்ல. இவ்வளவு பெரிய மனுஷன் என்ன அரைஞ்சிட்டாரடா. உங்களை தான் பேங்க்ல வேலை செய்யறோம்னு சொன்னோம்ல, அப்பயாவது கையெழுத்து போட தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? சொல்லியிருக்கலாம். கெட்டப்னு சொன்னோன்னே மோசம் போயிட்டேன். அந்த எச்சம் ஒன்று அடிச்சது கூட பரவாயில்ல, ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம என்ன போட்டு அடிச்சிட்டாரு. விட்றா, எச்சம் தானே அடிச்சாரு. சைக்கிள் ஓட்டும் போது தவறி விழணும், வாத்தியார்கிட்ட அடி வாங்கணும் தான் பெரிய ஆள் ஆயிடுவான்டா. இந்த சோகத்தை மறக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி வச்சுக்கோண்டா. என்ன பார்ட்டி? உங்களை வச்சுட்டு சரக்கு பார்ட்டியா பண்ண முடியும்? தால்னா பார்ட்டி தான்டா. புரியல? பரோட்டாவும் சால்னா உண்டா? வாங்க போலாம். இந்த மஞ்சக்கட்டை மைனாவை இன்னைக்கு எப்படியாவது மடிக்கு பொறிச்சிடணும். வீட்டுல கஞ்சி இருக்கோ இல்லையோ, ஆனா ஒவ்வொருத்தி காதுலயும் ஹெட்போன் இருக்கு. இவ கவனத்தை எப்படி நம்ம பக்கம் திருப்பலாம்? ஏதாச்சும் பாட்டு பாடலாமா? அதெல்லாம் ஓல்டு ஸ்டே. புதுசா என்ன பண்ணலாம்? இதுதான் கரெக்ட். எப்படி ஒர்க்கட்டாச்சு? ஹாய் மேடம். ஏய், இங்க என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா போயிடு. நீ நான் ஐ லவ் யூ பண்ணனும் சொல்ல, நான் போயிடுறேன். முதல்ல உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? அதெல்லாம் அழகா இல்லாத பாக்குற வேலை. ஏய் கருவாப்பையிலே, ஒழுங்கு மரியாதையா போயிடுறா. உங்க அப்பன் உன்னை வீட்டுக்குள்ள தண்ணி ஊத்தி பூச்செடி வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வர போற, ஆடு மேற மாதிரி உன்னை மேய்ஞ்சிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி உன்னை பிரியாணி போட்டுருவோம்டா. ஐயோ உக்கா மக்கா, இங்க இறக்குறடா, இங்க தான் வந்தா கரெக்ட்டா வந்துருவாங்க. உன்னை பார்க்கும்போது
நான் ஏன் ஆம்பளையா பிறக்கலன்னு வருத்தமா இருக்கு. என்ன பண்றது? நீ ஏண்டி ஆம்பளையா பிறக்கணும்? அதான் விக்ரம் பிறந்திருக்காரு. இன்னைக்கு விக்ரம் அவங்க வீட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துருவான். அப்படியா? சரி ஆமா. விக்ரம் கொடுத்து வச்சவன். உனக்கு ஏன் வயிற்றுச்சலா இருக்கு? என்ன சார் இது? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்மா. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. கொடுங்க சார், நான் எடுத்து வரேன். ஏய், நேத்து என் நாத்தனார் வந்தால, அவ கால் அவ்வளவு அழகா இருக்கு. ஏய், அதனடி காலு என் புருஷன்கிட்ட வந்து கேட்டு பாரு. என் கால் அழக பத்தி அவர் சொல்லுவாரு. அது எதுக்குடி உன் புருஷன்கிட்ட கேட்கணும்? முதலாளியை கேட்டாலே சொல்லிட போறாரு. அதுவும் சரிதான். எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்க மாதிரி கிளாமராவே பேசிட்டு இருக்கீங்களா? ஆம்பளைங்க தான் பேசணுமா என்ன? சொல்லப்போனா நம்ம தாண்டி பேசணும். ஏன்னா நம்ம தான் சொர்க்கம். ஏய், எங்க நாத்தனார் போட்டிருந்த கொலுசு நல்லா இருந்தது. அது மாதிரி வாங்கி போடியா? எடுங்களா? கமான். எல்லாரும் வாங்க. இன்னைக்கு எனக்கு 39வது பிறந்த நாள். நிஜமாவா சொல்றீங்க? உங்களுக்கு 39 வயசா? என்னால நம்பவே முடியல. இல்லடி, நம்பவே முடியல. அதான் உங்க எல்லாத்துக்கும் gift வாங்கிட்டு வந்திருக்கிறேன். செல்போனு. செல்லம், இந்தா குடு. Thank you sir. கண்ணு, இந்தா நீ வாங்கிக்க. இந்தாம்மா, நீயும் குடி. Thank you முதலாளி. இந்தா, இதை நீ வச்சுக்கம்மா. வேணாம் முதலாளி, நான் யார்கிட்ட பேச போறேன்? அதுவும் சரி. முதலாளி, அப்படின்னா உங்க 14க்கு உங்களுக்குலாம் போன் வாங்கி தர மாட்டீங்களா? டேய், உங்களுக்கு தான் வர சனிக்கிழமை கூலி கொடுக்குறேன்ல, அதில் வாங்கிக்கடா. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் வாங்கியிருக்கேன் செல்போன் சிம்மும் ஏன் சிம்மும் சியூஜி ஸ்கீம்ல வாங்கியிருக்கேன். புரியலையா? அப்படின்னா 24 மணி நேரமும் நம்ம எல்லாரும் பேசலாம் விடிய பேசிக்கிட்டே இருக்கலாம். காசே கிடையாது. 24 மணி நேரமும் இவர்கிட்ட பேசினு இருந்தா இவங்களோட புருஷனுங்க யார்கிட்ட பேசினு இருப்பாங்க? முதலாளி அம்மா சும்மா தானே இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. வையால எனக்கு ஆப்பு வைக்க பாக்குறீங்களா? வச்சுக்கடா உங்களை.